நீ சாப்பிடாம இருக்கிறதால உன் மீனா திரும்பி வந்துட போறாளா? இல்லை பெரியவரே, என் மீனா லெட்டரில் எழுதியிருந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கிறத என்னால் நம்பவே முடியல. நீ நம்பித்தான் ஆகணும்ப்பா. அந்த கிராமத்தால் பாதிக்கப்பட்டது நீயும் மீனாவும் மட்டும் இல்லை. இங்கே பார்க்குறியே, இந்த ஜமீன் கோட்டை ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இது இப்படி பாழடைஞ்சு நிற்கிறதுக்கும் குடும்பத்தை பறிகொடுத்து நான் தனிமரமாக தவிக்கிறதுக்கும் கூட அந்த கிராமத்து ஜனங்க தான் காரணம். என்ன அப்படி பார்க்குறேன்? அந்த கிராமத்து ஜனங்க செய்கிற மந்திர தந்திர வேலைக்கு பீதாம்பர வித்தின்னு பேர். அது நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட நல்ல கலையப்பார். அதன் பூர்வீகம் நல்லபடியாக தான் இருந்துச்சு. அந்த கால மகாராஜாக்களும் எங்களை மாதிரி ஜமீன்தார்களும் ஜனங்களுக்கு தொத்து நோய்களோ வெள்ளம் பூகம்னு இயற்கை சேதங்களோ வந்துடக்கூடாதுன்னு அந்த கலையை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. பீதாம்பர வித்தின்னு பெருமையாக பேசப்பட்ட அந்த கலை இன்னைக்கு பில்லி சூன்யம் ஏவல்னு கேவலமாக மாறி போயிடுச்சு. யாருக்கு ஏவல் செஞ்சு பாதிப்பு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அவங்கள மாதிரியே உருவம் செஞ்சு அவங்களோட தாந்திரீக சக்தியால் அந்த உருவத்துக்கு கெடுதல் ஏற்படுத்தினா அவங்க நினைச்ச அந்த ஆள் பாதிக்கப்படுவோம். இதோ அதைத்தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எண்ணத்தை ஒருமுகப்படுத்தினா எதையும் சாதிக்கலாம்ப்பா. மனோசக்திக்கு அவ்வளோ பலம் இருக்கு. மனோசக்தி தான் மனசு சக்தி. அந்த மனோசக்தியால் நல்லது செய்யறதுக்கு பதிலாக இவங்க கெடுதலை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஒரு காலத்தில் இந்த பாபாவும் அவன் ஆட்களும் எங்கிட்ட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் ஜமீன் சொத்துக்கு ஆசைப்பட்ட அவங்க எங்களையே அழிக்க பார்த்தாங்க. இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஜமீன் ஆட்கள் இந்த கிராமத்தை அழிக்க போனப்போ கிராமம் முழுவதுமே ஓடி ஒளிஞ்சிக்கிச்சு. நிறமாசமாக வினோத்தை வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருந்தேன். அவன் அம்மாவும் அப்பாவும் ஜமீன் ஆட்கள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. எவ்வளவு கேட்டும் கிராமத்து ஜனங்க அவங்கள காட்டி கொடுக்கவே இல்லை. அந்த கோபத்தில் ஜமீன் ஆட்கள் வினோத்தோட அப்பாவை தூக்கு போட்டு கொன்னுட்டாங்க. அந்த நேரத்தில் அம்மாவுக்கு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை தான்ப்பா வினோத். ஆனால் புருஷன் செத்த அதிர்ச்சியில் அவன் அம்மா பைத்தியம் ஆயிட்டான். அந்த பைத்தியத்தை தெளிய வைக்கணுங்கிறதுக்காக வினோத்துக்கு பிறந்த குழந்தைய பலி கொடுக்க அவங்க தலைவன் பாபா முடிவு செஞ்சிருக்கான். ஜமீன் ஆட்கள்கிட்ட தங்களை காட்டி கொடுக்காம காப்பாற்றின நன்றி விசுவாசத்துக்காக கிராமம் மொத்தமும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு துணையாக நிற்குது. அவங்கள அழிக்க மனுஷ பலம் மட்டும் போதாதுப்பா, தெய்வ பலமும் வேணும். ஒரு தீய சக்தியை எதிர்க்கணும்னா நல்ல சக்தியோட துணை வேணும். இந்தாப்பா, இத்தனை நாள் என்ன அவங்களோட மாந்திரீக சக்தியிலேருந்து காப்பாற்றின மந்திரிச்சு உருவேத்தின தெய்வ சக்தி வாய்ந்த ருத்ராட்சம். இதை நீ போட்டுக்க. உன் பலத்தோட நீ நம்பி வாங்கிக்கிட்ட இந்த உத்ராட்சத்தோட பலமும் சேர்ந்துருக்கு. இனி நிச்சயம் நீ அவங்களை ஜெயிக்கலாம். சூரிய கிரகணத்தன்னைக்குத்தான் குழந்தைய பலி கொடுக்க நாள் குறிச்சிருக்காங்க. சூரிய கிரகணத்துக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 4 நாள் தான் இருக்கு. நான் உடனே துளசியை பார்த்தாகணும். கொஞ்சம் வர என்ன இதெல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்க? எந்த குழந்தை பார்த்தாலும் நம்ம குழந்தைங்க உனக்கு பைத்தியம். இது நம்ம குழந்தை இல்ல துளசி. இது நம்ம குழந்தை இல்ல துளசி.
மகாகணம் பொருந்தியவர்களே, இப்ப ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. அன்னைக்கு கண்ணன் வாயில உலகத்தை காட்டினான், இன்னைக்கு இந்த அண்ணன் தோல்ல உலகத்தை காட்ட போறான். டேய் இவனை என்னடா பண்ணலாம்? இன்னைக்கு வேணா ஒரு வழி பண்ணிடலாம். வாடா. முழுசா முன்பணம் 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சுத்தமா காட்டுவேன் தோல்ல உலகத்தை. எப்படி காட்டணும்? 10 ரூபாய் கொடுங்க. கொண்டாங்க ஐயா, கொண்டாங்க. 20 ரூபா. எனக்கு 2 தடவை. இதுதான் உலகத்தை காட்டும் அதிசய தோல். இதுல பாருங்க, இதுல பாருங்க தாயி, இதுல பாருமா, உலகம் நல்லா தெரியும். இதுல பாருங்க, நீங்களும் பாருங்க. நல்லா பாத்துக்கோ, தோல் வழியா உலகத்தை காட்ட போறேன். கிருஷ்ணராஜா போ, இது தோல், இது வழியா இப்ப உலகத்தை பாரு. இப்படி நல்லா உலகத்தை பாத்தீங்களா? தோல்ல உலகத்தை காட்டுற, இருப்ப நாங்க உனக்கு உலகத்தை காட்டுறோம். தோல் வழியா நான் உலகத்தை காட்டுறேன். அடிக்க வராத. எனக்கு இப்ப உலகமே தெரிய மாட்டேங்குது. பயப்படாத துளசி, நான் தான் அரவிந்த், மீனாவோட காதலன். உன்னை சந்திக்கத்தான் இங்க வந்திருக்கேன். இப்ப நீ பாத்திய, அது உன் குழந்தைதான். ஆமா, மீனாவை தான் என்னால காப்பாற்ற முடியல. உன்னையும் உன் குழந்தைய காப்பாத்தி ஆகணும் துளசி. மீனாவுக்கு என்னாச்சு? மீனா இப்போ உயிரோட இல்ல. அதை பத்தி பேச இப்ப நேரம் இல்ல. நாளைக்கு சாயங்காலம் உன் குழந்தையோட சமாதிக்குவா, அங்க உனக்கு எல்லாம் சொல்றேன். ஓகே, ஜாக்கிரதை. வா துளசி, மீனா எவ்வளவு சொல்லியும் நம்பாத நீ நான் சொன்னதை நம்பி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். என் குழந்தை உயிரோடு இருக்கா? இங்க வா. குழந்தையோட சமாதின்னு இதைத்தானே அவன் புருஷன் காட்டினான். ஆமா. இங்கதானே புதைச்சிருக்கதா சொன்னான். ஆமா. ஐயோ, என்ன செய்றீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாயிரு. உன் புருஷன் புதைச்சதா சொன்ன உன் குழந்தை இதுதான் துளசி. நம்ப முடியல. எதை பாக்குறோமோ அதான் நிஜம் நம்பி ஏமாந்துடக்கூடாது துளசி. உன்ன மாதிரியே என் மீனாவும் அப்படி நம்பித்தான் ஏமாந்துட்டா. நான் அவளை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா விளையாட்டுக்காக அவளை காதலிக்காத மாதிரி நடிச்சேன். என் நடிப்பை அவன் நிஜம் நினைச்சு நான் அவளை காதலிக்கல என்ற முடிவுக்கு வந்துட்டான். அவ சந்தேகத்தை என்கிட்ட பேசி தீர்த்துக்கிறதுக்கு பதிலா பில்லி சூன்யம் நீ எதையோ நம்பினா. அது மூலமா என்ன வசியம் பண்ணி சுலபமா அடைஞ்சிடலான்ற நினப்புல யாரோ சொன்னதை கேட்டு இந்த கிராமத்துல வந்து மாட்டிக்கிட்டா. பில்லி சூன்யம்னு ஏதேதோ சொல்றீங்களே, அதெல்லாம் நிஜமா? ஆமா, உன் புருஷன் வினோத் கூட அதை நம்பித்தானே உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருக்கான். எதுக்காக என் புருஷனை ஏமாத்தணும்? என்கிட்ட ஏன் நடிக்கணும்? எல்லாம் அவனோட அம்மாவுக்காகத்தான். அவருக்கு அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. அவன் பிறந்ததுல இருந்து பைத்தியமாவே இருக்காங்க. அதை தெளிய வைக்கணுன்ற வெறியில தான் அவன் இத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பிராமண பொண்ணை கட்டிக்கிட்டு அவன் மூலமா குறிப்பிட்ட 4 நட்சத்திரத்துல ஒரு குழந்தைய பிறக்க வச்சு அந்த குழந்தைய பலி கொடுத்தா தான் அம்மாவோட பைத்தியம் தெளியும்னு அவன் நம்புறான். ஐயோ, என்ன கொடுமை இது! குழந்தைய பலி கொடுக்கறதா? இந்த மாதிரி முட்டாள்தனமான எண்ணம் எல்லாம் கூட வர முடியுமா? வந்திருக்கு அவன் புருஷனுக்கு. இந்த கிராமமே அவனுக்கு துணையா நிக்குது. எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தணும். பயப்படாத துளசி. பரம்பரையா தெய்வ காரியம் செஞ்சுக்கிட்டு வர்றவன் குடும்பமும் நீ சொன்ன ஸ்லோகம் தான் உன்னையும் உன் குழந்தையும் காப்பாத்த மீனா உருவத்துல வந்திருக்கு. உங்க 2 பேரையும் காப்பாத்தி அழைச்சிட்டு போனோன்றதான் செத்து போன மீனாவோட கடைசி ஆசை. உன்னை காப்பாத்துற முயற்சியில தான் என் மீனா தான் உயிரை தியாகம் பண்ணா. மீனா இப்படி செத்தா? அந்த பாவிங்க என் மீனாவை கொன்னுட்டாங்க துளசி. என் மீனாவை கொன்னவங்கள நான் சும்மா விட போறதில்ல. சூரிய கிரகணத்தன்னைக்கு தான் உன் குழந்தைய பலி கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சூரிய கிரகணம் என்னைக்கு? நாளைக்கு மறுநாள்.
கோபா, நான் வரேன். எனக்கு காணும்னு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா துளசி? ஆமாங்க. துளசி, காலையில இருந்து எனக்கு மனசே சரியில்லை துளசி. அதனால்தான் நம்ம குழந்தையோட சமாதிக்கு போய் பூ வச்சுட்டு இவ்வளோ நேரம் அங்கேயே இருந்துட்டு இப்பதான் வரேன். என்னால குழந்தை மேல உங்களுக்கு எவ்வளவு பாசங்க துளசி. என்ன துளசி, தூங்கலையா? தூக்கம் வரலையாம்மா? குழந்தை இருந்ததுல இருந்தே நீ ரொம்ப மனசு குழம்பி போயிருக்க துளசி. எந்த குழந்தைய பார்த்தாலும் அது நம்ம குழந்தை நினைச்சு பதட்டப்படுற. சரியா தூங்குறது இல்ல, சாப்பிடுறது இல்ல. இப்படியே போனா உடம்பு என்னத்துக்கு ஆகும் துளசி? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு துளசி. ஒன்னு நினைச்சு இப்பெல்லாம் நானும் சரியா தூங்குறது இல்ல. இந்த மாத்திரை போட்டுக்க, கொஞ்சம் நிம்மதியா தூங்க. வேணாங்க. உனக்கு எது வேணும் எது வேணாங்கிறது எனக்கு தெரியும். அது இல்ல, மாத்திரையெல்லாம் போட்டு பழக்கம் இல்ல. பழைக்கலாம், போட்டுக்க. என்ன அப்படி பாக்குற? எனக்கு ஒரு 2 நாளா தூக்கம் இல்லை. அதான் நானும் ஒரு மாத்திரை போட்டுக்க போறேன். இந்தா, சீக்கிரம். பிடி.